தேவையில்லாமல் பாரதி ராஜாவை அசிங்கப்படுத்தினாங்க. அவங்க தான் அறிமுகப்படுத்தினார். அறிமுகப்படுத்தின பாரதி ராஜா அசிங்கப்படுத்தும் போது பாரதி ராஜா கேஸ் போட்ட பார்த்தா ராதிகா கொஞ்சம் பயந்து. பாக்யராஜா சொல்லியிருக்காரு, இந்த குண்டு பூசணியை கொண்டு வச்சிருக்க இதை வச்சுட்டு எவன் படம் எடுப்பான்னு இருக்கார். இவன்ட பொண்ணு தான்ப்பா ஹீரோயின், இதுவா ஹீரோயின் சார், கேமராவே தாங்காது சார். இன்னைக்கு வந்து சீரியல் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்துருக்குதுன்னா அது ராதிகாவான. இன்னைக்கும் கூட வந்து ராதிகா வந்து அழகுக்காக கவர்ச்சிக்காக யாரும் பார்க்க மாட்டாங்க, நடிப்புக்காக தான் பார்க்கணும். கலைஞர் அவர்கள் பட்டம் கொடுக்கறதே அரிது, பயன்படுத்துறதே இல்லை. இந்த படத்துக்காக நான் பயன்படுத்தியிருக்கேன், இந்த படத்துல தான் நான் முதல் முறையாக அந்த பட்டத்தையே போட்டிருக்கேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு திமுக ஆட்சி இருக்குது போட்டிருக்காங்க, ஜெயலலிதா ஆட்சி இருந்தால் போட்டிருப்பாங்களாங்கிறது ஒரு கேள்வி. எம்ஆர் ராதாவோடவே இருந்து கூடவே வாழ்ந்து வந்த எம்ஆர்ஆர் வாசு, எம்ஆர் ராதா ரவி போன்றவர்கள்லாம் கொஞ்சம் அதை அக்செப்ட் பண்ணாத மாதிரி ஒரு இது இருந்தது. ஆனால் அது அந்த பெண் நல்லா வளர்ந்ததுக்கு பிறகு இவங்க அக்செப்ட் பண்ணுவது தப்பு. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மற்றும் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். ரீசெண்டா ராதிகா அவர்கள் நடித்த தாய் கிழவி படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த மேடைகள்ல இதுவரைக்கும் நான் நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கேன். எம்ஆர் ராதான்ற பேரை சொல்றதுக்கே நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க, அந்த பேரை பயன்படுத்தவே விடலை. இப்போ நான் எம்ஆர் ராதா பொண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். எம்ஆர் ராதா அளவுக்கு இந்த படத்துல நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். எம்ஆர் ராதா அவர்களோட நடிப்புக்கு ஈக்குவலா வருவாங்களா? பெண்ணுங்கிற முறையில் எடுத்து பார்க்கும்போது எம்ஆர் ராதாவுடைய ரோலை வந்து பெண்களால் செய்ய முடியாது. எம்ஆர் ராதாவுடைய நடிப்பு திறமையில என்னென்ன இது இருந்ததுன்னா, 2-3 குரலில் அவர் பேசுவார். அப்படியே அடித்தோண்டையில் பேசுவார், கரகரத்த குரலில் பேசுவார், அப்படியே கீச்சு குரலில் பேசுவார். 3 வகையான குரலில் வரும். அது அவருடைய மேனரிசம் எல்லாமே வேறு. இன்னும் என்ன இந்த அளவுக்குன்னாக்கா, அந்த ரத்த கண்ணீர் படம் தான் அவருடைய ஐகானிக் ஃபில்ம். அந்த படத்தை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி மேக்கப் யாராலையும் போட முடியாதுங்க. அது நாடக மேடைகளில் நடந்தது. திராவிட இலக்க மாநாடுகளில் தான் ரத்த கண்ணீர் பாப்புலர் ஆனது. முந்தின சீன் அவர் அமெரிக்கா லண்டன்லேருந்து வந்த அந்த இந்த வெள்ளக்காரன் மாதிரி வருவார். அடுத்தாப்படி அவருக்கு குஷ்ட நோய், தோல் நோய் வந்துடுது. ஒரு 10 நிமிஷம் கேப்புக்கு அப்புறம் அந்த தோல் நோயாளியாக வருவார். ப்ளூ ஸ்க்ரீனு, அவர் மாத்திரம் உட்காந்துருப்பார், லைட்டு இருக்கும். அந்த வெள்ளி கதாநாயகி, அந்த வில்லியார் நடிக அந்த கேரக்டர் பேர் காந்தா, அவள் வருவா. உன்னை இங்கே வந்து உட்காரக்கூடாதுன்னு சொல்லி இருந்தல, நீ எப்படி இங்கே வந்து உட்காந்த அப்படின்னு. இந்த சோஃபாலேருந்து இப்படி திரும்புவார். எப்படி இருந்த நான் எப்படி ஆகிவிட்டேன் பார்த்தாயடி காத்தா அப்படின்பாரு. நான் சின்ன பையன், பயத்தில் கத்திட்டேன். அந்த மேக்கப்பு முகமெல்லாம் தாடி அகோரமாக இங்கே சீரெல்லாம் வடிகிற மாதிரி அப்படியே நடிக்கிட்டேன். அந்த டார்க் பேக்ரவுண்டில் அந்த ஆர்க் லேம்பில் குஷ்டரோகி அப்படி திரும்பும்போது ஒரு 15-20 நிமிஷம் ஆகும் நம்ம அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியே வருது. அமெரிக்க ஹாலிவுட் நடிகர்கள்லேயே ஒரு நடிகருக்கு, ஒரு ஃபேமஸ் நடிகர் யாருன்னா லான் சானின்னு ஒரு நடிகர் இருந்தார். அவருக்கு பேரே வந்து மேன் வித் 1000 ஃபேஸஸ், 1000 முகங்கள் கொண்ட நடிகர் அப்படிங்கிறது அவருக்கு பேர். என்னன்னா மேக்கப் கலையில் பல்வேறு வகையான புதுமைகளை பண்ணவர். எந்த மாதிரியான மேக்கப்? பல்வேறு வகையான நினச்சி பார்க்க முடியாத மேக்கப் எல்லாம் போட்டு லான் சானி ஆகுது. அதனால் அவர் மேன் வித் 1000 ஃபேஸஸ் பேர். அதை பீட் அடித்தார் எம்ஆர் ராதாங்கிறது தான் கணக்கு. லான் சானியை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணார்.
அப்படிங்கிறது அளவுக்கு இது. அந்த மாதிரி வந்து பெண்கள் யாரும் அதை ஃபாலோ பண்ணி பண்ண முடியாது, அந்த ஸ்டைலை பண்ணவே முடியாது. ஆண்கள் நம்ம வந்து மிமிக் பண்ணலாம், அந்த மாதிரி மாற்றி பேசவே முடியாது, அந்த மாதிரி கேரக்டர் பண்ணவே முடியாது. அதனால் ராதிகா வந்து அவருடைய ஒரு சிறந்த நடிகை, அதில் வந்து நம்ம சந்தேகம் கிடையாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பார்த்திங்கன்னா பல படங்கள் நம்ம நிறையா சொல்லலாம். சிப்பிக்குள் முத்து தெலுங்கு டப்பிங் படம், அதிலெல்லாம் ரொம்ப அருமையாக இப்போ ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. நிறைய படங்கள் இருக்குது. கடைசியாக வந்த தங்க மகன் போன்ற சில படங்கள்லாம் கூட கேரக்டர் ஆர்டிஸ்டாக நல்லாவே பண்ணாங்க. நடிப்பு வகையில் நம்ம வந்து இது பண்ண முடியாது. எம்ஆர் ராதா ஆரம்ப காலத்தில் இந்த அம்மா வந்து தன்னை எம்ஆர் ராதா மகன்னு சொல்லும்போது, எம்ஆர் ராதாவோடவே இருந்து கூடவே வாழ்ந்து வந்த எம்ஆர்ஆர் வாசு, எம்ஆர் ராதா ரவி போன்றவர்கள்லாம் கொஞ்சம் அதை அக்செப்ட் பண்ணாத மாதிரி ஒரு இது இருந்தது. எதனால சார்? அந்த நீ யார் திடீர்னு வந்து சேர்ந்துட்டோம். சில பேட்டிகள்ல எல்லாம் வந்து ராதிகாவை அவங்க வந்து சொந்தவொன்னே சொல்லலை. இந்த பெண் வந்து ஒட்டிக்கிறதுக்கு எவ்வளோ பார்த்துச்சு, இவங்க சேர்த்திக்கல. ஆனால் அது அந்த பெண் நல்லா வளர்ந்ததுக்கு பிறகு இவங்க அக்செப்ட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. வெற்றி தான் வந்து முடிவுகளை தீர்மானிக்குங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். இவங்க எல்லாத்தோட எம்ஆர்ஆர் வாசு திடீர்னு இறந்து போனார். ராதா ரவி நல்லாவே வந்தார். கூடவே இந்த அம்மா ஹீரோயினாக பெருசாக வந்துக்கிட்டு பெரிய பெரிய நடிகர்களோடலாம் நடிக்க ஆரம்பிச்சு. ரஜினி கமல் போகிற எல்லாத்துக்கிட்டையும் நடிக்க ஆரம்பிச்சப்பறம் வேறு வழி இல்லாமல் இவங்க வந்து ஆமாம் என் தங்கச்சி தான், என் சொந்தக்காரி தான் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாங்க. அதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ குடும்ப ரீதியாக பரவாயில்ல சார், தொழில் ரீதியாகவும் நான் நிறைய ஏமாற்றப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தெரியாது. தேவையில்லாமல் பாரதி ராஜாவை அசிங்கப்படுத்தினாங்க. அவங்க தான் அறிமுகப்படுத்தின பாரதி ராஜா அசிங்கப்படுத்தினாங்க. அசிங்கப்படுத்தும்போது பாரதி ராஜா கேஸ் போட்டார். கேஸ் போட்ட போது தான் ராதிகா கொஞ்சம் பயந்துருச்சு. கேஸ் ராதிகாவுக்கு எகேன்ஸ்டாக போயிடுச்சு, காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு, போய் மன்னிப்பு கேட்டுக்குச்சு. இதெல்லாம் வந்து அந்த சீசனில் படம் வாய்ப்புகளை குறைச்சதெல்லாம் இது இல்லை. ஜெயலலிதா அவங்கள மிரட்டி தன்னுடைய கட்சியில் சரத்குமாரை சேர்த்துனாங்க. சேர்த்துன போது இந்த மாலும் போய் சேர்ந்தாங்க. அப்போ தான் கலைஞருக்கு ஒரே ஆச்சரியம். சரத்குமாருக்கு கட்சிக்கு சம்மந்தம் இல்லாதவர், அவர் போனதில் அவர் கவலைப்படல. ராதிகா கட்சியிலே வளர்ந்த பொண்ணு இது எப்படி போச்சுங்கிறது தான் கலைஞருக்கு வந்த அதிர்ச்சி. இதுக்கு கலைஞர் குடும்பத்துக்கு அவ்வளோ க்ளோஸு. அவங்க வீட்டுக்குள்ளார நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் முன்னாடி நின்றுது. போய் அதிமுக அதான் கலைஞர் அவர்கள் பட்டம் கொடுத்திருக்காரு, கலையரசி. இந்த படத்துல தான் கலைஞருக்கு அது ஒரு வழக்கம், அது எல்லாத்துக்கும் கொடுப்பாரு. எந்த தொடர்பும் இல்லாத கமலுக்கு என்ன சொன்னார், கலைஞானிங்கிற பட்டம் கொடுத்தாரு. அது மாதிரி எல்லாத்துக்கும் கொடுப்பாரு அவர். அதில் அவருக்கு ஒரு கிக் உண்டு. இல்ல, கலைஞர் அவர்கள் பட்டம் கொடுக்கறதே அரிது, பயன்படுத்துறதே இல்லை. இந்த படத்துக்காக நான் பயன்படுத்தியிருக்கேன், இந்த படத்துல தான் நான் முதல் முறையாக அந்த பட்டத்தை போட்டிருக்கேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு திமுக ஆட்சி இருக்குது போட்டிருக்காங்க, ஜெயலலிதா ஆட்சி இருந்தால் போட்டிருப்பாங்களாங்கிறது ஒரு கேள்வி. அதெல்லாம் வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. ஆரம்ப காலத்தில் அவங்க குடும்பத்தை வந்து எம்ஆர் ராதாவுடைய மற்ற குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மற்றவர்கள் அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணல. ராதிகாவை அக்செப்ட் பண்ணல, அதனுடைய தங்கச்சி நிரோஷாவே அக்செப்ட் பண்ணல. ஆனால் ஒரு வகையில் எப்படி எனக்கு என்ன தெரியும்னா, ஒரு படத்தில் வந்து ரவிச்சந்திரன் அந்த மாதிரி நடித்த படமா என்னன்னு தெரியும். ரவிச்சந்திரன் யாருன்னு தெரியல, நெருக்கமான காதல் காட்சிகள் இருந்ததாக சொன்னாங்க. அது எம்ஆர் ராதாவுக்கு தெரிஞ்சு அந்த படத்தை வாங்கி பார்த்தார். பார்த்துட்டு பரவாயில்ல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் படத்தை ரிலீஸ் பண்ண விட்டார். அப்போ தான் அந்த பெண் மேலே அவருக்கு இருந்த அக்கறை நமக்கு புரிஞ்சுது. அவருடைய மக தான் அப்படிங்கிறதுக்கு அது அந்த சம்பவம் ஒரு காரணமாக இருக்குது. அந்த படத்தை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொன்ன படம் தான் விட்டார். எம்ஆர் ராதா அவர்களே ராதிகா அவர்கள் முதல்ல படம் நடிக்க வந்தப்ப ரொம்ப சந்தேகப்பட்டாங்க, இந்த பொண்ணெல்லாம் பண்ணுமா. ஏன்னா லண்டன்ல இருந்து ரிட்டர்ன் ஆயிட்டாங்க, நடிப்புனா என்னன்னே தெரியாது, தமிழ் வசனங்கள், ஏன்னா அவங்க கொழும்புல தான் பிறந்திருக்காங்க, இலங்கை தமிழ் நல்லாவே தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பாங்கு அவங்களுக்கு வருமா அப்படின்ற சந்தேகம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அதுதான் பாரதி ராஜா எப்படி அவரை செலக்ட் பண்ணாங்கன்னு அவங்களே சொல்றாங்களே. பாரதி ராஜா அவனுடைய அறிமுகத்திலேயே அழகே ரொம்ப குறைவான அழகு, இன்னும் சொல்லப்போனால் சினிமாவுக்கு எந்த லட்சணமும் இல்லை, பொருத்தமில்லாத முகத்தை வச்சுக்கிட்டு இருந்த ஒரே நடிகை நான் தான் அப்படின்னா. அவருடைய கதாநாயகிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் அறிமுகப்படுத்துறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரதி, ரேவதி, இந்த மாதிரி பெண்கள்லாம் ஒவ்வொருத்தரும் அவ்வளோ அற்புதமான
அப்போ பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தவங்க. ம் இவங்க தான் சொல்லிக்க முடியாது. இன்றைக்கும் கூட வந்து ராதிகா வந்து அழகுக்காக கவர்ச்சிக்காக யாரும் பார்க்க மாட்டாங்க, ம் நடிப்புக்காக தான் பார்க்க முடியும். நடிப்புமே ஆரம்ப காலத்தை விட அவங்க சீரியல்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் மேம்பட்டுச்சுன்னு சொல்றாங்களே சார். அப்படி சொல்ல முடியாது. முதல் மரியாதை படத்தில் ராதா தான் நடித்தாங்க ஹீரோயினா. ம் ராதாவுக்கு குரலுக்கு சரியாக வராது. ம் அந்த ராதாவுடைய இது குரலுக்கு டப்பிங் கொடுத்தது ராதிகா தான். ம் ராதாவுக்கு வந்து சிறந்த நடிகை அவார்டு கிடைக்காம போனதுக்கு காரணம் குரல் வந்து டப்பிங் குரலுங்கிறதுனால அந்த பரிசுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறாங்க. ம் அந்த குரலை கொடுத்தது ராதிகா. ம் அந்த அளவுக்கு இல்ல ஆரம்ப காலங்கள்ல ராதிகா அவங்க பேசுறதுக்கே பயந்தாங்க. அம்மாவோட பின்புலம் வச்சுதான் வந்தாங்க உள்ள எல்லாத்துக்குமே பேச. அம்மாவோட பின்புலம் சொல்ல முடியாது. அந்த அவங்க அம்மா கொஞ்சம் பெரிய ஆள். அவங்க லண்டனில் தான் அவங்க படித்தது, பிறந்து வளர்ந்து எல்லாமே லண்டனில் தான். ம் இந்தியாவுக்கு வந்து சிங்களம் இலங்கையும் லண்டனும் தான் அவங்க மெயினாகவே இருந்தாங்க. ம் இங்கே இருக்கவே இல்லை. இங்கே வந்ததுக்கு பிறகு அந்த அம்மா வந்து கொஞ்சம் வசதியானவங்க. ராதாவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களில் மனைவியர்களில் ம் நல்ல ஒரு செல்வாக்கு, ஒரு செழிப்பா இருக்கவங்க. பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தவங்க வந்து ராதிகாவுடைய அம்மா கீதா தான். ம் அதனால தான் அவங்க வந்து அந்த படத்துக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் மகளை கொண்டு சேர்த்த முடிஞ்சுது. ம் அப்போ அவங்களே சொல்லுவாங்க, பாக்யராஜே சொல்லியிருக்காரு, ம் இந்த குண்டு பூசணியை கொண்டு வச்சிருக்கேன், இதை வச்சுட்டு எவன் படம் எடுப்பான்னு கேட்டேன். ம் ராதிகாவை கூட்டிகிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் எல்லாம் சரிங்க சார், யார் ஹீரோயின் அதை சொல்லவே இல்லையான்னு. ம் அப்புறம் தான் பாக்யராஜ் புரிஞ்சுது. அவர் பாக்யராஜை சொன்னது, ம் இந்த பொண்ணு தான்ப்பா ஹீரோயின். ம் இதுவா ஹீரோயின் சார், கேமராவே தாங்காது சார். நான் ம் அந்த மாதிரிலாம் அசிங்கப்படுத்திருக்காங்க. அந்த மாதிரிலாம் அசிங்கப்படுத்திருக்காங்க. அது எல்லாத்துக்குமே நடக்கிறது தான். இப்போ நான் வந்து கமல் படத்தில் ஒரு தசாவதாரம் ஒரு படங்கள்லாம் நடிச்சிருந்தேன். ம் டப்பிங்க்கு என்னை கூப்பிட்ட போது அது இருந்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரு ம் என்னை எவ்வளவு இது பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணார். அசிங்கப்படுத்த முடியும். அசிங்கப்பட்டார். டப்பிங்கில் நான் நிற்கிறேன், எனக்கு தொண்டை சரியில்லை. ம் சொன்னேன், எனக்கு நீ தொண்டை சரியில்லை, ம் நான் பேச முடியுமான்னு தெரியலன்னு. ம் உடனே ஒரு இதுக்கு தான் கண்டவனையெல்லாம் கூட்டு வராதிங்கன்னு கேட்குறீங்களா, எல்லாம் போட்டுடுறீங்க பாரு, இப்போ தலைவலி 2 தடவை பண்ணார். ம் நான் நேராக கமலுக்கு ஃபோன் போட்டேன், ம் சார் நான் டப்பிங் நீங்கள் வேறு யாராவது வச்சு பண்ணிக்கிங்கன்னு. ஏன்னாரு, அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் என்னை கேவலப்படுத்தி பேசுகிறாரு, நான் ப்ரொஃபஷனல் ஆக்டர் இல்லை, ம் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக தான் வந்தேன், ம் எனக்கு நீங்கள் நான் பணம் கூட வாங்கலை படத்துக்கு. ம் அப்படி இருக்கும்போது நான் வந்து இந்த அசிங்கமெல்லாம் பட வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு அது தேவையும் இல்லை, ம் சினிமா இஸ் நாட் மை ஜாப் அப்படின்ட்டு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் மாற்றிட்டாங்க. ம் ஷூட்டிங் நடக்கும்போது ம் நான் யார் என்னன்னே தெரியாது, சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாத ஆள் நின்றுக்கிட்டு இருப்பேன். ம் அந்த நமக்கு என்ன மரியாதை இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கலான்னா, அந்த மெஸ்ஸு சம்மந்த பசங்க இருப்பாங்க இல்லையா, ஜூஸ் எல்லாம் கொண்டு வர பசங்க, ஜூஸ் எல்லாம் ட்ரெயினில் வச்சுக்குவாங்க, எடுத்துகிட்டு வருவாங்க. யாரெல்லாம் முக்கியமாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு மற்றவங்கெல்லாம் தள்ளிட்டு போவாங்க. நான் இப்படி நின்றுக்கிட்டு இருப்பேன், இந்த பக்கம் இருக்கிற ஹீரோயினுக்கு கொடுப்பாங்க, இந்த பக்கம் கொடுப்பாங்க, என்னை தாண்டி போவாங்க. அப்போ கமல் ஃபஸ்ட்டு 2 days வந்து கமல் என்னை பார்க்கல, நானும் அவரை இது பண்ணல, காம்பினேஷன் இல்லை. 3ஆவது நாள் ஷூட்டிங்கில் இது பண்ணும்போது நான் உள்ளே வந்தோடனே கமல் எந்திரிச்சு நின்றார். அப்போ தான் அங்கே இருக்கவங்க எல்லாம் ரவிக்குமார்லேருந்து டைரக்டர் ரவிக்குமார்லேருந்து, கடா இவர் வர்றாரு, வாங்க வாங்க, இப்படி 2 நாள் நல்லா போயிடுச்சுன்னாங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஆரம்பிக்குது. உடனே அந்த பையன், சார் ஜூஸ் சார், அது ஒன்றும் ஜூஸ் கிடையாது. வேட்டையாடு விளையாடு படத்தில் இன்னும் கெஞ்சி கூத்தாடி, நான் ஒரு சீனில் வரணும்ப்பா, ஒரு கப் காஃபி கொடுன்னு கெஞ்சி கூத்தாடி வாங்க. உங்கள் மரியாதை சினிமா உலகத்தில் எப்படி இருக்குதுங்கிறது வந்து உங்களை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் உங்களை ட்ரீட் பண்ணுற விதமும் அந்த மெஸ்ஸு பசங்க உங்களை ட்ரீட் பண்ணுற விதத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது எல்லாத்துக்கும் அந்த அவமானம் வரும், உங்களுக்கு எங்களுக்குன்னு கிடையாது. அந்த தசாவதாரம் படத்தில் இது பண்ணும்போது ஒரு பெரிய நடிகை வந்து இப்போ ரேடான் பிக்சர்ஸ்னு ஒன்று அவங்க தயாரிப்பு நிறுவனத்தில் வச்சுருக்காங்க. அதில் பெரும்பாலும் தயாரித்தது எல்லாமே சீரியல்களாக தான் சார் இருக்குது. அதுலேயும் நிறைய அவமானப்படுத்தினாங்கன்னு சொல்கிறாங்களே. அது தெரியாது. ஆனால் சீரியலுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து சீரியலுக்கு வந்து
இன்னைக்கு வந்து சீரியல் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்துருக்குதுன்னா அது ராதிகாவால தான். ம் சன் டிவியில் சித்தி சீரியல் தான் நமக்கு முதல் அறிமுகம். ம் அது ஆரம்பத்தில் நம்ம வந்து பெருசாக பார்க்கல. அதுக்கப்புறம் ராத்திரி 9 ஆச்சுன்னா சித்தி எப்போ வரும்னு தமிழ்நாடு காத்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு போச்சு. ம் சீரியல்கள் வந்து சினிமா ஒழிக்கிற அளவுக்கு வந்ததுக்கு காரணம் ராதிகா எடுத்த சித்தி சீரியல். அதில் அவங்களுக்கு என்ன ஆச்சுங்க நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.